பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கூட ஒரு வார்த்தை மூலியமா பேச போகிறார். என்ன வார்த்தை அப்படின்னா, சங்கீதம் 19:11. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. இந்த வசனத்தில் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. அவைகள்னு போடப்பட்டிருக்க இந்த அவைகள் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, அது மேலே இருக்க அந்த ஒரு 2-3 வசனங்களை நம்ம சேர்ந்து படித்தோன்னா, சங்கீதம் 19:7 வசனத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, அது கர்த்தருடைய வேதம், அவருடைய தேவ வசனங்கள், பைபிளை பற்றி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை குறித்து நம்ம சங்கீதம் 19:7-11 வார்த்தைகளுக்குள்ள நம்மளால் பார்க்க முடியும். முதலாவது 7வது வசனத்தில், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. தேவ வார்த்தை நம்ம ஆத்துமாவை மரித்து போன நிலையில் இருக்க, பாவமான நிலையில் இருக்க நம்மளுடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்து ஒரு புது ஜீவனை கொடுத்து தேவனோடு நம்ம ஆத்துமாவை இணைக்கிற ஒரு வல்லமை இந்த கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15-17 வரைக்கும் வாசித்தோம் அப்படின்னா, தேறின ஒரு வாழ்க்கை, ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும், நம்ம வாழ்க்கை அப்படியே ஒரு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா, அதற்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிக மிக முக்கியம். இரண்டாவதா அதே 7வது வசனத்தில் பேதையை ஞானியாக்குகிறதா இருக்கிறது. மூன்றாவதா 8வது வசனத்தில் வாசித்தோம் அப்படின்னா, இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த வேதத்தில் இருக்க மகத்துவங்களை அறிந்தவர்களா இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. இது வரைக்கும் நீங்கள் வேதத்தை வாசிச்சிருக்கலாம், ஆனால் இன்னையிலிருந்து உங்களுக்கும் உங்கள் பைபிளுக்கும், உங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் இருக்கிற ஒரு உறவில் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க, இன்னும் ஆழமாக போங்க. அதை நேசித்து, அதை தியானித்து, அதை கை கொள்ளும் பொழுது நம்மளுக்கு மிகுந்த பலன் இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.